வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிக்கொண்டப்பட்டு முதல் விழுப்புரம் மாவட்டம் பனைமலை வரை 34 கிலோமீட்டர் செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற திட்டம்தான் நந்தன் கால்வாய் திட்டம். ஒரு காலத்தில், அதாவது 25 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் மிக அதிகமாக இருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் பல ஆயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி பெறும் ஆதாரமாகவும் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பொறுத்தவரை அந்த பகுதியில் பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. கால்வாய் தூர்ந்து போயிருப்பதால் விவசாய நிலங்கள் தண்ணீரின்றி வாடிப்போயிருக்கின்றன. அதே நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய 50 கிராமங்களுமே நிலத்தடி நீர்மட்டம் வெகு குறைந்த அளவில் இருக்கிறது. இந்த நந்தன் கால்வாய் திட்டத்திற்காக பல்வேறு ஆண்டுகளில் பல ஆட்சி காலத்தில் நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் கூட பணிகள் என்பது முழுமையாக நடைபெறவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் இந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கடந்த பல ஆண்டுகளாக மக்களின் கனவாகவே இருந்து வருகிறது. தற்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டு வந்தாலும் கூட பணிகள் மிகவும் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையில் கள நிலவரம் என்பது எப்படி இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் எந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கின்றனர், இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது செப்டம்பருக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் அதற்கான சாத்தியங்கள் என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்திமலையில் உற்பத்தியாகிறது துறிஞ்சல் ஆறு. இந்த ஆற்றில் மழை காலங்களில் பெருக்கெடுக்கும் நீர் பள்ளிக்கொண்டாப்பட்டு அணையை அடைந்து அங்கிருந்து நந்தன் கால்வாய் மூலம் 37 கிலோமீட்டர் பயணித்து செஞ்சி அருகே பனமலை ஏரியை வந்தடையும். நந்தன் கால்வாய் மூலம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகாவில் மாதப்பூண்டி, நல்லான்பிள்ளை பெற்றால், பாக்கம், சோக்குப்பம், தேவதானம்பேட்டை, தாண்டவசமுத்திரம், கடப்பேரி, கொம்பேட் ஏரி, துத்திப்பட்டு பெரிய ஏரி, விழுப்புரம் தாலுகாவில் சித்தரசூர், பனமலை, முட்டத்தூர், நகர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல ஏரிகள் உள்ளிட்ட 36 ஏரிகள் பயனடைந்தன. ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன் பள்ளிக்கொண்டாப்பட்டு அணை பெருமழையில் சேதமடைந்ததை தொடர்ந்து கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் நந்தன் கால்வாயும் தூர்ந்து போனது. அப்போது இருந்த ஆங்கிலேயர்களிடம் மக்கள் அணையை சீரமைக்க மனு கொடுத்தும் பயனளிக்கவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிக்கொண்டப்பட்டில் துவங்கி விழுப்புரம் மாவட்டம் பனமலை கிராமத்தை இணைக்கும் இந்த நந்தன் கால்வாய்க்கு புத்துயிர் அளிக்க 1970ஆம் ஆண்டு 31.84 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அணை மற்றும் கால்வாய் சீரமைப்பு பணிகளும் நடைபெற்றன. ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்டன. பிறகு 1977ஆம் ஆண்டு நந்தன் கால்வாயில் சிறிது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் பாதியில் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் நந்தன் கால்வாய் திட்டத்தை மீண்டும் தொடங்கி முழுமையாக பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தி வந்ததை அடுத்து நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் நந்தன் கால்வாயை சீரமைக்க உலக வங்கி நிதியிலிருந்து ரூபாய் 14.30 கோடி கடந்த மார்ச் மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் துறிஞ்சல் ஆற்றின் குறுக்கே சம்பந்தனூர் கிராமத்தில் உள்ள கீரனூர் அணைக்கட்டில் இருந்து தடுப்பணை அமைக்கவும், ஏற்கனவே ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியுள்ள பழைய நீர்வரத்து கால்வாய்களை 5 மீட்டர் அகலத்திற்கு தூர்வாரவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் இதற்கான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக 2 மாவட்ட மக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். 50 கிராமங்களுக்கு மேல் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும், சுமார் 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறவும் உதவும் நந்தன் கால்வாய் திட்டத்தின் சீரமைப்பு பணிகள் விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. சுமார் 50 ஆண்டு காலமாக இப்பகுதி மக்களின் கனவாக இருந்து வரும் இத்திட்டம் நிஜமாகுமா? நந்தன் கால்வாயை சீரமைப்பதற்கான பணிகள் என்பது எந்த நிலையில் இருக்கிறது, இந்த திட்டம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது பற்றிய ஒரு விரிவான தொகுப்பை பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு புருஷோத்தமன்.
நந்தன் கால்வாய் திட்டத்தை பொறுத்தவரை ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே இந்த கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அணை உடைந்து போன காரணத்தினால் இந்த கால்வாய் திட்டம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவில்லை. 1970ஆம் ஆண்டிலேயே இந்த நந்தன் கால்வாயை சீரமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு சிறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் அப்பொழுது அந்த பணிகள் நிறுத்தப்பட்டு 1977ஆம் ஆண்டு அந்த கால்வாயை சீரமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்பொழுதும் சிறிது காலத்திலேயே அந்த பணிகள் நிறுத்தப்பட்டு விட்டன. தற்பொழுது வரை இந்த கால்வாயை சீரமைக்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் நடத்தினாலும் கூட இந்த பணிகள் என்பது தாமதமாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற புகார் தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது எப்போது எதற்காக தொடங்கப்பட்டது? இது பற்றி விரிவான தகவல் சொல்லுங்க. ஹேமா, விழுப்புரம் மாவட்டம் பாத்தீங்கன்னா தமிழகத்திலே மிக பின்தங்கிய மாவட்டம். அதாவது கல்வி மற்றும் விவசாயத்துல பின்தங்கிய மாவட்டம். பாத்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான தொழில் வந்து விவசாயம் என்று சொல்லலாம். இந்த விவசாயம் பாத்தீங்கன்னா தற்போது வந்து தண்ணி இல்லாதனால இந்த விவசாயம் வந்து தற்போது வந்து பொய்த்து விட்டது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் இவர்களோட விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றி வரும் ஒரு நிலை வந்து இன்னைக்கு அவல நிலை வந்து தொடர்ந்து உருவாகிட்டு இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 ஏரிகள் இருக்கு. இந்த 1700 ஏரிகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தூர் வரப்படாமல் இருக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் வந்து வெகுவாக குறைஞ்சி இந்த விவசாயம் முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நந்தன் கால்வாய் திட்டம் 200 ஆண்டுகளாக ஒரு கனவு திட்டமா இருந்து வருது. அதாவது இந்த நந்தன் கால்வாய் திட்டம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் பணமலை என்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஏரியில வந்து முடியுது. அதாவது பல்லவர் காலத்துல இந்த நந்தன் கால்வாய் வந்து தோண்டப்பட்டதா வரலாறு சொல்லுது. இது பாத்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த அந்த மன்னர் காலத்துல வந்து இந்த கால்வாய் வெட்டப்பட்டு விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை அப்ப தொடங்கினாங்க. இந்த மன்னர் காலத்துல பின்னர் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல விவசாயிகள் ஏராளமான கோரிக்கைகள் வச்சோம். இதற்கான ஒரு முழு வடிவம் கிடைக்கல. அதாவது 1960ல இந்த நந்தன் கால்வாய் சீரமைப்பு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இதன்படி அடுத்தடுத்து வந்து ஆட்சியாளர்கள் இதற்காக நிதியை ஒதுக்குறதும் இதுல அந்த பணிகள் பாதியில நிறுத்துறதும் இந்த விவசாயிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் கோபிநாத். திரு புருஷோத்தமன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது நம்மளோட ரிப்போர்ட்டர் சொன்ன மாதிரி பல்லவர் காலத்திலே இது வந்து தோண்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆங்கிலேயர் காலத்திலும் சரியாக செயல்பட்டு வந்திருக்கிறது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கால்வாய் வந்து தூர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால்வாயினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக சாகுபடி நிலப்பரப்பு உள்ள இடம் வந்து விழுப்புரம் மாவட்டம். ஏறக்குறைய 4 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் இருக்கிறது. இதுல 2 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் நீர்ப்பாசனத்துக்கு உண்டான நிலங்கள். தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தி 11-12 ஆண்டுல பெரிய விருது பெற்றதா சொல்றாங்க. 102 லட்சம் டன். இதுல ஏறக்குறைய விழுப்புரம் மாவட்டத்தில் 12 லட்சம் டன் உணவு உற்பத்தி செய்த ஒரு பெரிய இலக்கு அடைத்தது விழுப்புரம் மாவட்டம். அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு நந்தன் கால்வாய் மூலமாக ஏறக்குறைய 36 ஏரிகள் பயன்பெறுவதற்காக சம்பந்தனூர்ல இருந்து கீரனூர் அணைக்கட்டு இருக்கு. அங்கிருந்து 37 கிலோமீட்டருக்கு கால்வாய் 1970ல ஒதுக்குனாங்க. நிதி ஒதுக்கீடு செய்து 76ல பணிகள் நிறைவு பெற்றது. 76ல இந்த வடகிழக்கு பருவமழை பெய்த போது கரைகள் சைடுல வந்து பார்த்தா கரை மண்ணெல்லாம் இடிஞ்சு விழுந்து கால்வாயில வந்து பார்த்தா உள்ள வந்து பார்த்தா தடை ஏற்பட்டு விட்டது. 77லயே வந்து பார்த்தா நீர் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு பணி வந்து பார்த்தா 2012 நிதியாண்டுல KV ராமலிங்கம் அவர்கள் அம்மாவின் உத்தரவு பேர்ல வந்து பணி தொடங்கினாங்க. இப்ப பணி தாமதமாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை பெய்வதற்கு முன்பாக வந்து பார்த்தா வேலை செய்திருக்கணும். ஆனா பணிகள் முடிவடையவில்லை. இருந்தாலும் கடந்த 76 போலதான் இன்றைக்கும் வந்து பார்த்தா அந்த மண் கரைகள்ல வந்து பார்த்தாக்கா ஆக்கிரமிப்பு மேல ஆக்கிரமிப்பு இருக்கும்போது மண் கரைகள்லாம் வந்து பார்த்து இடிஞ்சு விடுற சூழ்நிலை இருக்குது. ஆகவே அந்த சிமெண்ட் வந்து பார்த்தாக்கா தடை கற்கள் கட்ட வேண்டும். பணிகள் என்பது ஏறக்குறைய ஒரு 37 கிலோமீட்டர் நாங்க 8 கிலோமீட்டர் பயணித்தோம். 2 தடுப்பணைகள் கட்டிருக்காங்க. அந்த மேம்பாலங்கள்லாம் பழுது பார்த்திருக்காங்க. முக்கியமா 1976ல கவனிக்க தவறின விஷயம் என்னன்னா கரைகள் வந்து மண்ணரிப்பால வந்து பார்த்தா கீழே இறங்குது. கால்வாயில வந்து பார்த்தா தண்ணி போற இடத்துல வந்து பார்த்தா தடை இருக்கும். ஆகவே சைடுல ரிவெட்மெண்ட் சிமெண்ட் ரிவெட்மெண்ட் கட்டன்றது வந்து விவசாயிகளுடைய கோரிக்கை. இதன் மூலமாக ஏறக்குறைய 6500 ஏக்கர் வந்து பார்த்தா கூடுதலாக பயன்பெறும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறக்குறைய வந்து 14 ஏரிகளும்
விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகள் ஆக மொத்தம் 36 ஏரிகள் பயன்படுது. இது 1970 ஏறக்குறைய 7 கிலோமீட்டர் பழைய கால்வாயில புதுசா 30 கிலோமீட்டர் கூடுதலா வெட்டினாங்க. இப்ப இந்த வகையில ஏறக்குறைய 6500 ஏக்கருக்கு கூடுதலா பார்த்தா உணவு உற்பத்தி பெருகுனா ஏறக்குறைய 25,000 பார்த்தா கிலோ உணவு உற்பத்தி பெருகும். இந்த 2ஆம் பசும் புரட்சிக்கு இதுவும் பார்த்தா கூடுதல் பார்த்தாக்கா ஒரு நல்ல பேர் உதவியாக இருக்கும். ஆகவே தமிழக அரசு மழைநீர் சேமிப்பு கட்டமைப்பு திட்டம் தமிழ்நாடு முழு துவங்க இருக்க வேலையில இந்த விஷயங்களை தந்தி டிவியில கொண்டு வந்தது பெரிய விழிப்புணர்வான விஷயம். தொடர்ந்து பேசலாம். திரு புருஷோத்தமன் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் பேசலாம். கோபிநாத், இந்த நந்தன் கால்வாய் மூலமா எத்தனை கிராமங்கள் பயனடைந்தது? பாசன வசதி மூலமா எத்தனை கிராமங்கள் நிலத்தடி நீர்மட்டத்திற்கு ஆதாரமா இந்த நந்தன் கால்வாய் இருந்திருக்கு? அதன் மூலம் எத்தனை கிராமங்கள் பயனடைந்தது? எத்தனை கிலோமீட்டர் இந்த கால்வாய் பயணிக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த நந்தன் கால்வாய் திட்டம் மொத்தம் 37 கிலோமீட்டர் தூரம் இந்த நந்தன் கால்வாய் கடந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பணமலை என்ற ஒரு ஏரியில இந்த நந்தன் கால்வாய் முடிவடைது. இந்த மொத்த ஏரிகள் பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் 12 ஏரிகளும் விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் மூலமா பயனடைது. அதாவது பாத்தீங்கன்னா மொத்தம் சுமார் ஒரு 50 கிராமங்கள் நேரடியாகவும் 50 கிராமங்களுக்கு மேல நிலத்தடி நீரும் வசதி பெறதுக்கான இந்த நந்தன் கால்வாய் திட்டம் மிக மிக பயனுள்ள திட்டமா இருந்தது. அதாவது இந்த மொத்தம் ஏக்கர் பரப்பு பாத்தீங்கன்னா 6500 ஏக்கர் நிலப்பரப்பு இதன் மூலம் பயன்பெறும். இது இல்லாமல் மறைமுகமா 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த நிலத்தடி நீர் உற்பத்தி ஏற்படுறதுனால மேலும் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இதன் மூலமா பயன்படுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது. ஏமா தொடர்ந்து பேசலாம் கோபிநாத். இந்த நந்தன் கால்வாயை பொறுத்தவரை திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. 2 மாவட்டங்களிலுமே சேர்த்து 37 கிலோமீட்டர் இந்த கால்வாய் பயணிக்கிறது. 36 ஏரிகள் இந்த கால்வாய் மூலம் தண்ணீர் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கால்வாயை சீரமைப்பதற்கான பணிகள் என்பது கடமைக்காகவே நடைபெற்று வருகிறது என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இதற்கு அதிகாரிகள் என்ன காரணங்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய பல தகவல்களை பார்க்கலாம். திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நந்தன் கால்வாய் சீரமைப்பு பணிகள் தாமதமாவது ஏன் என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். விழுப்புரத்திலிருந்து நேரடியாக கள தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத் தந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நந்தன் கால்வாய்க்கான சீரமைப்பு பணிகள் என்பது எந்த அளவில் நடைபெற்று வருகிறது, தற்பொழுது அந்த நிலை என்ன என்பது பற்றி விளக்குகிறார் எமது செய்தியாளர் குரு தண்டபாணி. திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் பகுதியில் உள்ள 6,598 ஏக்கர் விவசாய நிலங்களும் மற்றும் 36 ஏரிகள் பயனடையும் வகையில் 1970ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது நந்தன் கால்வாய் திட்டம். 1976ஆம் ஆண்டு 30 கிலோமீட்டர் தூரம் கால்வாய்கள் வெட்டி பழைய கால்வாயோடு இணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. 77ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தினால் இந்த கால்வாய்கள் முற்றிலுமாக சேதமடைந்தது. இதனையடுத்து பல ஆண்டுகளாக இந்த கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் என்பது 2 மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக இருந்து வந்துள்ளது. இந்த நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு முக்கிய நீர் ஆதாரம் என்று கருதப்படுவது திருவண்ணாமலையில் உள்ள குறிஞ்சலாறு மற்றும் ஓலையாறு. இந்த 2 ஆறுகளில் வரும் உபநீரை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்த துவங்க உள்ளது. மேலும் இந்த திட்டத்தினால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகள் மற்றும் 1,650 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். மேலும் இந்த திட்டத்துக்காக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டும் 4,41,00,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது 12.4 கிலோமீட்டர் தூரம் கால்வாய்களை வெட்டி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்திற்கு இந்த நிதி போதுமானதாக இல்லை என்பதும் விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஆகவே தமிழக அரசு இந்த திட்டத்திற்காக மேலும் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும், மேலும் இந்த திட்டத்தினை சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரிநீரை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பதும் 2 மாவட்ட விவசாயிகளின் நீண்ட நாளைய கோரிக்கையாக உள்ளது. நந்தன் கால்வாயை சீரமைக்கும் பணியில் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது 12 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த கால்வாய் சீரமைக்கப்பட்டு வருகிறது. பணிகள் தாமதமாக நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது மிக குறைவாக இருக்கிறது. இந்த பணியை முழுமையாக முடிக்க அதிக நிதி வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த நந்தன் கால்வாய் சீரமைப்பு பணிகள் எப்படி நடைபெற்று வருகிறது, இதனுடைய நிலை என்ன என்பது பற்றி அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் தம்முடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீர் ஆதாரம் என்பது மிக மிக கீழே போய்விட்டது. குறிப்பாக செங்கம் தாலுக்காவில் ரவுட் ஏரியா என்று அறிவிக்கப்பட்ட சூழல்ல திருவண்ணாமலை ஒட்டுமொத்த திருவண்ணாமலை இன்றைக்கு பிளாக் லிஸ்ட்ல வந்து கொண்டிருக்கிற சூழலில்
இருக்கிற நீர் ஆதாரங்களை முழுமைப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு அரசாங்கத்திடம் இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமைப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி விழுப்புரம் மாவட்டமும் திருவண்ணாமலை மாவட்டமும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும், அதற்காக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கும், சட்டமன்றத்தில் விவாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு தமிழக அரசாங்கம் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நந்தன் கால்வாய் திட்டத்தை இன்றைக்கு துவங்கியிருக்கிறார்கள். துவங்கியிருக்கிற நிதி என்பது போதுமானதா என்று கேட்டால் நிச்சயமாக அது போதுமானதல்ல. சில பகுதிகளை மட்டும் செய்ய முடியுமே, முழுமைப்படுத்துவதற்காக நிதி போதுமானதாக இல்லை. இந்த நிதியை கூடுதலாக்க வேண்டும். அதே சூழல்ல இன்றைக்கு விவசாயத்தை இந்த பகுதியில் பாதுகாக்கணும்னு சொன்னா நந்தன் கால்வாய் திட்டத்தோடு பல்வேறு ஆறுகளை இணைக்க வேண்டும். சாத்தனூர் டேமுடைய உபரி தண்ணீரை சமுத்திரம் ஏறி கொண்டு வந்து அந்த ஓலையாறு வழியாக அந்த துறிஞ்சல் ஆறில கலக்கப்பட்டு அந்த அரும்பாக்கத்தில் செக் டேம் கட்டி அந்த அதிலிருந்து மலையனூர், பெண்ணாத்தூர், கருங்காலிக்குப்பம், வேட்டவளம் பகுதியாக அந்த பகுதி வழியாக சென்று கிட்டத்தட்ட ஒரு 16 கிராமங்கள் பயன்பட்டு கிட்டத்தட்ட சுமார் ஒரு 17-18 ஏரிகள் பயன்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயன்படுகிற இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை உடனடியாக அரசாங்கம் இந்த நிதி போதாது, இன்னும் நிதி ஒதுக்கி அது முழுமையான திட்டத்தை நிறைவேற்றுமாறு விவசாய சங்கத்தின் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். 1960 இந்த திட்டம் என்பது பல ஆட்சியாளர்களால் செயல்பாட்டிற்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த திட்டம் முழுமை பெறாமல் உள்ளது. 2013ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும் பொதுப்பணித்துறை மூலமாக 4,40,00,000 ரூபாய் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த நிதி ஒதுக்கீடு மூலமாக நந்தன் கால்வாயில் உள்ள அந்த மண்களை எல்லாம் தூர்வாரி எடுத்தும் 2 கரைகளையும் பலப்படுத்த வேண்டும். மழை பெய்கின்ற பொழுது மழைநீர் வெளியேறாமல் சிதறாமல் அங்கு அந்த நந்தன் கால்வாய் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட 16 கிராமங்கள் உள்ள ஏரிகளுக்கு அந்த நீர் நிரம்பி திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1650 ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள் விவசாயம் செய்து பயன்பெறுவார்கள். திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 மாவட்டத்திற்கும் இந்த நந்தன் கால்வாயை சீரமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பணிகள் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாயை சீர்படுத்த ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதி என்பது போதுமானதாக இல்லை, அதை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், இப்போ நந்தன் கால்வாயில திருவண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது குறைவாக இருக்கிறது, நிதியை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அவங்க கிட்ட இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கால்வாயை சீரமைப்பதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, அதற்கான பணிகள் என்பது அங்க எப்படி இருக்கிறது? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9,88,00,000 தமிழக அரசு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான பணிகள் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா பணிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா துரிதமா செய்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பணிகள் மிக 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 ஆமை வேகத்தில் நடந்து வருவதாகவும் விவசாயிகள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க. இந்த பணிகள் பாத்தீங்கன்னா தற்போது நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30% பணிகள் மட்டுமே தற்போது முடிஞ்சு வந்துருக்கு. ஆனா இவங்க அதிகாரிகள் தரப்புல கூறுறது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நாங்க முற்றிலுமா பணியை முடிச்சு செப்டம்பர் மாதத்துக்குள்ள அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி அதிகாரிகள் இது இன்றைக்கு மதியம் வரைக்கும் அவங்க உறுதி அளிச்சிருக்காங்க. கோபிநாத், இப்போ உங்களிடத்துல சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமமூர்த்தி இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க, இன்னைக்கு இந்த கால்வாயினுடைய நிலை என்பது எப்படி இருக்கிறது, அதிகாரிகள் தரப்புல இதற்கு என்ன பதில் சொல்றாங்க, அவர்கிட்ட கேளுங்க. அதாவது சார், இப்ப நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாம ஏற்கனவே இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பத்தி ஏராளமான போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. இப்ப நீங்க சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க, தற்போது இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தோட நிலைமை எப்படி இருக்கு அது சொல்லுங்க, விரிவா சொல்லுங்க. நந்தன் கால்வாயை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு விவசாய சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. நந்தன் கால்வாயால் பயன்பெறுகிற கிராமங்கள் 120, பாசன வசதி பெறுகிற ஏரி 36, கிட்டத்தட்ட ஒரு 7,000 ஏக்கர் பாசன வசதி பெறுகிற ஒரு கால்வாயாக அது இருக்கிறது. ஆனால் பல முதலமைச்சர்களை, பல ஆட்சிகளை நந்தன் கால்வாய் பார்த்தாலும் கூட அதை தூர்வாருகிற, சீரமைக்கிற என்ற ஏற்பாடு என்பது தொடர்ந்து காலம் கடத்தப்பட்டு சமீபத்திலே நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நந்தன் கால்வாயை புனரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்தேன். கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேதான் நந்தன் கால்வாயை புனரமைக்க வேண்டும் என்று சொல்லி 14,5 கோடி ரூபாயும், நந்தன் கால்வாயில் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் நீர்வரத்து வேண்டும் என்பதற்காக பாலாறையும் பெண்ணையாரையும் இணைக்கிற ஒரு
நதிநீர் இணைப்பு திட்டத்தையும் மத்திய அரசு மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கின்றன. நதிநீரில் இணைப்பு என்பது மத்திய அரசினுடைய அதிகார எல்லைக்குட்பட்ட காரணத்தால் அங்கே சுற்றுச்சூழல் துறை இதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் அதிகாரியுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறது. ஆக நதிநீர் இணைப்புக்காக 250 கோடியும் நதிநீர் நந்தன்கால்வாய் புனரமைப்புக்காக 14 கோடியும் ஆக 264 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கி இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழக சர்க்காரை பொறுத்தவரை இந்த நதிநீர் இணைப்புக்கான பணத்தை நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் செலவிடுகிறோம், பின்னர் மத்திய சர்க்காரிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம் என்று 2 தடவை பணத்தை ஒதுக்கியும் கூட இதுவரை சுற்றுச்சூழல் துறையில இருந்து அனுமதி வரவில்லை என்று தமிழக அரசு மத்திய சர்க்காரை குற்றம் சாட்டி வந்திருக்கிறது. தற்பொழுது என்ன நிலை என்று சொன்னால், நந்தன்கால்வாய் புனரமைப்பில் 14.5 கோடி ரூபாய் ஒதுக்கியதில் கடந்த மார்ச் மாதம் இதற்கான பூமி பூஜை போட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லுகிற தகவல் என்னவென்று சொன்னால், பூமி பூஜை போட்ட நாளிலே இருந்து 7 மாத காலத்திற்குள் நந்தன்கால்வாய் திட்டத்தை முழுமை பெற செய்ய வேண்டும், தூர்வாரும் மற்ற பணிகளை நிறைவடை செய்ய வேண்டும் என்று நோக்கம். அதான் எங்களுக்கான உத்தரவு என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் கூட தற்போது வேலை நடைபெறுகிற இந்த நிலையிலே இருந்து பார்த்தால் அந்த குறித்த காலத்திற்குள் குறித்த அவகாசத்திற்குள் இந்த வேலை முடியுமா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் இந்த நந்தன்கால்வாய் சம்பந்தமாக பல உறுதிமொழிகள் பல உத்தரவுகள் வழங்கப்பட்ட பின்னாலும் கூட இன்றைக்கு விழுப்புரத்தில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாவட்டம், கிட்டத்தட்ட 1200 பஞ்சாயத்துகளை கொண்ட ஒரு மாவட்டம், அதிகமான விவசாய பகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம். இருப்பினும் கூட ஆற்றுப்பாசன ஏற்பாடு எதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் மழை நீரை நம்பி மானவாரி நிலங்களும், இன்னொரு பக்கம் ஏரி பாசனத்தை நம்பியான நஞ்சை நிலங்களும், இன்னொரு பக்கம் மோட்டார் பம்பு செட்டை நம்பி இருக்கிற பாசன ஏற்பாடுகளும் தான் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. அதுவும் தொடர்ச்சியான வறட்சியின் காரணமாக தொடர்ந்து விவசாயிகள் பாசன வசதி இல்லாமல் ஏராளமான நிலங்களை கரம்பாக போடுகிற ஒரு துர்பாக்கிய நிலை இந்த மாவட்டத்தில் நீடிக்கிறது. இதற்கு பின்னாலாவது இந்த நதிநீர் இணைப்பும் இந்த நந்தன்கால்வாய் தூரமைப்பும் புனரமைப்பும் நடக்குமேயானால் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். தொடர்ந்து பேசலாம் கோபிநாத் தொடர்ந்து பேசலாம். இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பொறுத்தவரை இந்த கால்வாயை சீரமைப்பதற்காக பல்வேறு காலகட்டங்களில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட போதுமானதாக நிதி ஒதுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதே நேரத்தில் பல இடங்களில் நிதி ஒதுக்கப்பட்டும் பணிகள் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. திரு புருஷோத்தமன், இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முறை நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் இந்த கால்வாயை சீரமைப்பதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பணிகள்லாம் நடந்தது? இந்த திட்டம் என்பது உலக வங்கி நிதி உதவியால் பெறப்படுகிற நீர்வள நிலவள திட்டம். இந்த நீர்வள நிலவள திட்டம் என்பது திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கிளியாறு வடிநிலப் பகுதி, துறிஞ்சலாறு வடிநிலப் பகுதி, பாம்பாறு வடிநிலப் பகுதி, வெள்ளாறு வடிநிலப் பகுதி, தென்பெண்ணையாறு வடிநிலப் பகுதின்னு சொல்லிட்டு பராமரிப்பு பணிகள் தான் பண்றாங்க உலக வங்கிட்டு இருந்து கடன் வாங்கிட்டு. இந்த வகையில உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கறதால பார்த்தா போதுமான அதிகாரிகள் அந்த அலுவலர்கள் பணி பார்வையிடுவதற்கு இல்லை. இது ரெகுலர் ஸ்கீம், வழக்கமான ஸ்கீம் இல்ல. நீர்வள நிலவள திட்டம் தனி ஸ்கீம். இதற்காக 240 கோடி ரூபாய் ஒதுக்கி பராமரிப்பு பணிகள் தான் பார்த்தா பண்றாங்க. இது முழுமையாக பார்த்தா இந்த நந்தன் கால்வாய் சீரமைப்பு திட்டம். கடந்த காலங்களில் பண்ண தவறான செயல்பாடுகள்ல தங்கு தடை நீர் போக்குவரத்து பண்றதுக்கு இல்லாம மொத்தம் மழையை பார்த்தா மண்டலம் சரிஞ்சு வந்து இதே நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. அவர் களப்பணிலாம் சொல்லும் போது இந்த மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுக்கு முன்பாக நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர் என்பது 6.1 மீட்டர், இன்றைக்கு 9.1 மீட்டர், ஏறக்குறைய 3 மீட்டர் நிலத்தடி நீர் இறங்கி இருக்குது. இந்த நந்தன் கால்வாய் இணைப்பால ஏறக்குறைய ஒரு 5000 கிணறுகள் பார்த்தா நிலத்தடி நீர் பார்த்தாக உயரும். இதுல இருந்து ஏறக்குறைய பார்த்தா ஒரு 3500 ஒரு 4000 ஏக்கர் கூடுதலாக பார்த்தா பாசன பெறும். எனவே நிலத்தடி நீர் பெருக்குவதற்காக இந்த திட்டம் பார்த்தா ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு 3 மீட்டர் நிலத்தடி நீர் இறங்கிய பிறகு பார்த்தாக்க இது ஒரு பராமரிப்பு பணி தான். ஆக பராமரிப்பு பணிக்கு என்பது ஒட்டுமொத்தமா ஒரு கும்சா ஒரு துட்டு தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே கூடுதலாக நிதி தேவைப்படுகிறது. கூடுதல் நிதியை பிற பணிகள் இருந்து எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தா வேண்டுகோள் வைக்கிறோம். மாவட்ட ஆட்சியர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வைக்கிறது, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வைக்கிறதுங்க.
தொடர்ந்து பேசலாம். திரு புருஷோத்தமன், நந்தன் கால்வாய் திட்டத்திற்காக உலக வங்கியிடமிருந்து நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டு தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அந்த பணிகள் கூட பராமரிப்பு பணிகள் தானே தவிர சீரமைப்பு பணிகள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை நிலத்தடி நீர்மட்டம் 6.1 இருந்தது. தற்பொழுது 9 மீட்டர் இந்த நிலத்தடி நீர்மட்டம் கீழே சென்றுவிட்டது. நந்தன் கால்வாய் திட்டத்தை சீரமைக்கும் பொழுது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் திட்டமாகவும் இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த பணிகள் என்பது தாமதமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அதிகாரிகள் என்ன மாதிரியான காரணங்களை முன்வைக்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பது பற்றிய பல தகவல்களை பார்க்கலாம். திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நந்தன் கால்வாயை சீரமைக்கும் பணியை துரிதமாக விரைந்து முடிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே இருக்கிறது. இந்த பணிகள் விரைவில் முடிவடையும் பொழுது விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அதே நேரத்தில் 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 54 கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கான பணிகள் என்பது கடந்த 20 வருடங்களுக்கு மேலாகவே இந்த பணிகள் மிகவும் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. போதுமான நிதி இல்லை, அதிகாரிகளின் அலட்சியமின்மை போன்ற பல்வேறு காரணங்கள் இதற்கு முன்வைக்கப்படுகிறது. திரு புருஷோத்தமன், இப்போ இந்த 37 கிலோமீட்டர் இந்த கால்வாய் தூரத்துல பல இடங்களில் ஆக்கிரமிப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலும் பணிகள் மிக தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. என்ன மாதிரியான ஆக்கிரமிப்பு இருக்கு இந்த கால்வாய்? ஆக்கிரமிப்பு பணிகள் என்பது இந்த கரையில பண்டல பார்த்தாக்கா உழவு பணிகள் பண்றாங்க. மழை காலங்கள்ல மண் அரிப்பு ஏற்பட்டு மறுபடியும் இந்த கால்வாயில் தான் விடுது. இது 1976 நடந்த நிகழ்வு. இப்ப இதற்கு ரிபேட்மெண்ட்டுக்கு தனியாக கூடுதலாக நிதி ஒதுக்கி பண்ணணும். அதுபோல ஆக்கிரமிப்புகள் என்பது வருவாய்த்துறையும் பொதுப்பணித்துறையும் காவல்துறையும் இணைந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றணும். இதே ஆக்கிரமிப்பு அகற்றால் தான் 76 பார்த்தா மழை காலத்துல பார்த்தா மண் பார்த்தா கரையெல்லாம் இடிஞ்சு விழுந்து பண்ணுது. ஆகவே இந்த ஆக்கிரமிப்புகளையும் வரத்து கால்வாய் என்பது இந்த நந்தன் கால்வாய் இணைப்பு திட்டத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தாங்க அங்கிருந்து சமுத்திரம் ஏரியிலிருந்து புறப்படுகின்ற இந்த ஓலப்பாடி ஏரியிலிருந்து வருது. அந்த வரத்து கால்வாய்கள் நிறைய நிலங்கள்லாம் விவசாயிகள் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணோம். அடுத்து துறிஞ்சலாறு கவுந்தி மலையிலிருந்து புறப்படுகிற துறிஞ்சலாறு அங்கிலிருந்து கலிங்கல் ஏரி, காட்டுமலையனூர், கரிக்கந்தாங்கல் வழியாக பார்த்தா அந்த பகுதியில் வரும்போது அங்கும் பார்த்தா வரத்து கால்வாய்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கு. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நேராக பார்த்தா இந்த அணைக்கட்டுக்கு தண்ணீர் கொண்டு வரும். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் இந்த 2 மாவட்டங்களும் 35% தான் ஏபிசி கமிட்டி கூட்டத்தில் சொன்னாங்க. வேளாண் உற்பத்தி குழு கூட்டத்தில் 35% தான் ஆக்கிரமிப்பு ஒட்டு மொத்தத்தில் பண்ணியிருக்காங்க. ஆகவே வருகின்ற வடகிழக்கு பருவமழை இந்த அணைக்கு நீர்வரத்து வரும்போது இந்த ஆக்கிரமிப்புகள் பார்த்தாக்கா மேல இருக்கிற ஆக்கிரமிப்புகளையும் தண்ணீர் போகின்ற இடங்கள்ல ஆக்கிரமிப்புகளையும் உடனடியாக இந்த 3 துறையும் சேர்ந்து இணைந்து பண்ணாதான் பாசன வசதி பெறும். தொடர்ந்து பேசலாம். திரு புருஷோத்தமன், தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை இன்னும் 2 நாட்களில் தொடங்க இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் 3 மாதங்களுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழையும் தொடங்க இருக்கிறது. அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே நந்தன் கால்வாய் கரை 2 ஓரங்களிலும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அகற்றினால் மட்டுமே இந்த பணிகள் முழுமை பெறும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் பேசலாம். கோபிநாத், இப்போ அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, இப்போ நடந்துட்டு இருக்கிற பணிகள் என்பது பராமரிப்பு பணிகள் தான் அப்படின்னு இப்ப நம்ம செய்தி அரங்குல இருக்கிற திரு புருஷோத்தமன் அவர்கள் சொல்றாரு. இப்போ சீரமைப்பு பணிகள் அப்படின்னா கால்வாயின் இருபுறமும் கான்கிரீட் வைத்து கட்டப்பட வேண்டும், அப்பொழுதுதான் மண் சரிந்து விடாமல் இருக்கும் அப்படிங்கிற இங்க ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதிகாரிகள் கிட்ட இதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்களா? இதை பற்றி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருக்காரு. சரி, இப்போ இந்த நந்தன் கால்வாய் பணிகள் பார்த்தீங்கன்னா வெறும் சீரமைக்கிற பணி மட்டும் தான், அது ப்ராப்பரா பண்ணல. அது காங்கிரீட் போடுறது, பில்டிங் அந்த வாய்க்காலுக்கு கட்டப்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே இதை பத்தி நீங்க பார்வையிட்டு ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கீங்களா? அதாவது 37 மீட்டர் கால்வாய், இது மொத்த தூரம் 37 கிலோமீட்டர். ஆனா தொடர்ந்து இந்த கால்வாய் பராமரிக்கப்படாத காரணத்தால், சீரமைக்கப்படாத காரணத்தால் முட்புதர்கள் மண்டி மண்மேடிட்டு இருக்கிற ஒரு மோசமான சூழ்நிலை தான் இன்றைக்கும் நிலவுகிறது. அதன் காரணமாகத்தான் மழை காலங்களிலே கூட இந்த கால்வாயில் தண்ணீர் வருவதற்கான வரத்தோ ஏற்பாடு என்பது முற்றாக இல்லை.
எனவேதான் இதை சீரமைப்பு, அதாவது பராமரிப்பு என்பது வேறு, புனரமைப்பு என்பது வேறு. புனரமைப்பை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பராமரிப்பு என்பது இருப்பதை பராமரிப்பது, புனரமைப்பு என்பது இந்த முட்புதர்களை அகற்றி மண்மேடுகளை அகற்றி எங்கெங்கெல்லாம் ஒரு கட்டுமான வேலை தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் செய்து ஒட்டுமொத்தமாக மீண்டும் நந்தன் கால்வாய் இந்த கீழ்பெண்ணாத்தூர், விக்கிரவாண்டி, செஞ்சி ஆகிய 3 தொகுதிகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு கால்வாயாக இது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நந்தன் கால்வாய் புனரமைப்பு என்பதுதான் பொருத்தமாக இருக்குமே ஒழிய இது பராமரிப்பு என்கிற வார்த்தையும் பொருத்தமானதல்ல. பராமரிப்பு என்ற செயலும் அதற்கு எந்த விதமான பாசன ஊக்கத்துக்கும் வழிவகுக்காது என்பது என்னுடைய கருத்து. நீங்க சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுது கூட இது புனரமைப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி நாங்கள் பேசியிருக்கிறோம். வெறும் பராமரிப்பு என்பது சரியல்ல. ஏற்கனவே அது நந்தன் கால்வாய் பயன்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து ஏதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் பழுது இருக்கிறது என்று சொன்னால் பராமரிப்பு என்பது சரி. மாறாக எந்த வகையிலுமே பலனளிக்க கூடாத நிலையில் இல்லாத நிலையில் இருக்கிற பொழுது பராமரிப்பு என்பது சரியல்ல, மாறாக புனரமைப்பு தான் தேவை என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த 14.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கூட இதற்கு பொருத்தமானதாக அல்லது இந்த வேலை முடிப்பதற்கு சாத்தியமானதாக எங்களுக்கு படவில்லை. ஹேமா, இப்ப நம்மளோட பாத்தீங்கன்னா இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை ஒரு அந்த காலத்துல இது வரைக்கும் எந்த முறையில இருந்தது இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஒரு எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர் செங்குட்டுவன். அவர்கிட்ட இந்த நந்தன் கால்வாய் ஒரு அவரோட பார்வையில எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எப்படி இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பாத்தீங்க, எப்படி இந்த இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க, உங்க பார்வையில இந்த நந்தன் கால்வாய் திட்டம் இப்ப எப்படி இருக்கு? இது முழுமை பெறுமா? இல்ல, நந்தன் கால்வாய் திட்டங்கிறது விவசாயம் சார்ந்த ஒரு விஷயமா மட்டும் நான் பாக்கல. இது ஒரு பண்பாட்டு விஷயமாவும் பாக்குறேன். ஏன்னா இது தொடங்குகின்ற திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிகொண்டாப்பட்டுங்கிறது ஆண்டுதோறும் அங்க திருவண்ணாமலை ஆட்சி செய்த வல்லாள மகாராசனுக்கு ஒரு மண்டகப்படி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகின்ற ஒரு இடமாகும். அங்க அண்ணாமலையாரே ஆண்டுதோறும் அந்த ஈமை கிரியில கலந்துக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கால்வாய் முடியக்கூடிய இந்த பனமலை என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏரியை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஏரி. இந்த ஏரியின் கரையில தான் 2ஆம் ராஜசிம்மனால் கிபி 7வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கற்கோயில் இருக்குது. நம்ம மாமல்லபுரம் கோயிலுக்கு இணையாக காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு இணையாக அதே காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த பனமலையில் இருக்கிறது. இப்படி வரலாற்றையும் பண்பாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த கால்வாய் இருக்கிறது. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னாக்கா, ஒரு காலத்துல மிக செழிப்போடு இந்த பகுதியை வைத்திருந்த நந்தன் கால்வாய் என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மண்மடிட்டு தூர்ந்து போய் அந்த விவசாயிகள் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தி அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களுக்கு செங்கல் சூழலுக்கும் கரும்பு வெட்டுறதுக்கும் கூலியாட்களா போகக்கூடிய ஒரு அவல நிலையை இப்ப ஏற்படுத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மாறணும். இன்னும் ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா, இந்த கால்வாய் தூர்த்து போனதுனால, சீரமைக்கப்படாததுனால இந்த செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் அபாயகர கட்டத்துக்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம எதிர்காலம் என்ன ஆகும்? நம்ம தண்ணீர் தேவைக்காக அண்டை மாநிலம் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி கொடுங்க கையேந்திட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இதை இன்னும் அரசாங்கம் சரியான முறையில கையாளாம இருக்குதுங்கிறது தான் எங்களுடைய கேள்வியா இருக்குது. இன்னும் 1970 31 லட்சம் மதிப்பீட்டுல தான் இந்த கால்வாய் சீரமைக்கும் பணியை தொடங்கினாங்க. இப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறியதை போல இந்த சீரமைப்பும் இல்ல, முழுவதும் புனரமைக்கணும். இப்ப 10 கோடி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 10 கோடி கூட வருங்காலத்தில் எத்தனை கோடியா மாறும்னு தெரியாது. எத்தனை கோடியாக மாறினாலும் கூட இந்த விவசாயிகளுடைய, இந்த மாவட்ட மக்களுடைய, விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் 2 நூற்றாண்டு கால கனவாக இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழக அரசு விரைந்து முடிக்கணும். அது தொடர்ந்து பராமரிக்கணும். அதில் உள்ள குறைபாடுகளை, இடையே இருக்கின்ற பல்வேறு ஆக்கிரமிப்புகளை, இன்னும் சொல்ல போனால் கால்வாய்க்கு அருகிலேயே மின் மோட்டார் வைத்து தண்ணீர் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவரவர் இஷ்டம் போல் கால்வாயை தங்களுடைய பகுதிகளுக்கு திருப்பிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த வருகின்ற அந்த பகுதியில் இருக்கின்றது. இதையெல்லாம் அரசாங்கம் மாற்ற வேண்டும். இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். முழுமையாக நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இதை கண்காணித்து பராமரிக்க வேண்டும் என்பதுதான் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது.
தொடர்ந்து பேசலாம் கோபிநாத். இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இந்த நந்தன் கால்வாய் சீரமைப்பதன் மூலமாக எந்த மாதிரியான பயன்கள் அவங்களுக்கு ஏற்படும்? இப்ப இந்த கால்வாய் பணிகள் ரொம்ப தாமதமா நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன மாதிரியான இடர்பாடுகளை, சிக்கல்களை அவங்க எதிர்நோக்கி இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ நம்மளிடையே பாத்தீங்கன்னா விவசாய சங்க தலைவர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த நந்தன் கால்வாய், அதாவது இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த திட்டம் முழுமை பெற்றால் உங்களோட விவசாயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப தண்ணி இல்லாம நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் 1960 உருவாகி 68 துவங்கப்பட்டு 2006 வரையிலும் 3 விதமான திட்டங்களாக இருந்தது. முதல்ல கீரனூர் அணைக்கட்டிலிருந்து துறிஞ்சலாற்று தண்ணி இணைச்சி பனமலை அருகே வர்ற தண்ணி. இந்த திட்டம் தோல்வியடைந்தது. இந்த திட்டம் தோல்வியடைந்தது என்று 2000ஆம் ஆண்டுகளில் அறிவிக்கப்படும் வரை இந்த 37 கிலோமீட்டரையும் ஒவ்வொரு வருடமும் பராமரிப்பதாக சொல்லி பல கோடி ரூபாய்களை அதிகாரிகள் அது தவறான முறையில் அதை கையாண்டார்கள் என்பது உன்னதமான உண்மை. அதற்கு பின்னால இது தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும், இதை முறைப்படுத்த வேண்டும் என்று கடுமையான போராட்டத்தை நடத்தியதனால் அந்த திட்டத்தை ஆய்வுக்குட்படுத்தி வேறு விதமான திட்டத்தை உருவாக்கப்பட்டது. அந்த வேறு விதமான திட்டம் சாத்தனூர் அணைக்கு பின்புறம் இருந்து கால்வாயை வெட்டி தண்ணீரை கொண்டு வருவது திட்டம். அந்த திட்டமும் தோல்வியடைந்தது. இந்த திட்டமும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது பொதுமக்கள், விவசாயிகள் கோரிக்கை வைப்பதும் அதன் பேரில் பராமரிப்பு செய்வதாக புதிய திட்டத்தை உருவாக்குவதாக அதிகாரிகள் மற்றவர்கள் இதில் லாபமடைவதாக இருக்கிறது என்று கடுமையாக போராட்டங்களை நடத்திய பின்னால் சட்டமன்றத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமைத்தோழர் ராமமூர்த்தி அவர்கள் பேசிய பின்னால் 2 நதிகளை இணைக்கிற திட்டமாக இது மாறி இருக்கிறது. இந்த திட்டம் முழுமையாக இருந்தால்தான் இது முழுமை பெறும். இல்லை என்று சொன்னால் வெறும் 37 கிலோமீட்டரை சரி பண்ணுவது என்ற முடிவுக்கு மறுபடியும் வந்தால் பழைய கொண்டு கதைத்துறை என்ற வகையில இது மறுபடியும் ஊழலுக்குத்தான் வழிவகுக்கும், விவசாயிகளுக்கு பயனளிக்காது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இந்த 37 கிலோமீட்டரை கடந்த காலத்தில் சீர் பண்ண முடியாததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் கடுமையான மழைப்பாதை. இன்றைக்கு நவீன இயந்திரங்கள் எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற சூழ்நிலையில் அதை மிக எளிதாக அதை சரிபடுத்திவிட முடியும். இந்த நந்தன் கால்வாய் என்பது வெறும் கால்வாய் மட்டுமல்ல, திருவண்ணாமலை மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏரிகளுக்கான இணைப்பு கால்வாயாகவும் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கால்வாய்கள், ஏரி கால்வாய்களை மீண்டும் புனரமைத்தாலே இது ஒரு 50% புனரமைத்ததாக ஆகிவிடும். கீரனூர் அணைக்கட்டிலிருந்து 37 கிலோமீட்டர் சித்தனச்சூர் வரையில் வரக்கூடிய கால்வாய் மலை கால்வாய், அதற்கு பின்னால 4 கிலோமீட்டர் இங்க இருக்கக்கூடிய இந்த பனமலைக்கு வரக்கூடியது இயற்கை வழி கால்வாய். இந்த இயற்கை வழி கால்வாய்க்கு பராமரிப்பு தேவையில்லை. ஆகவே அந்த கீரனூர் அணைக்கட்டிலிருந்து வருவதை பராமரிப்பதும், அதுக்கு முன்னால பாலாறு பெண்ணையாறு அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி தண்ணீர் கொண்டு வருவதும், இங்க இருக்க பனமலையிலிருந்து 2 கால்வாய்கள் புறப்படுகிறது. இந்த 2 கால்வாய் இப்பொழுது புகதம் கிடக்கிறது, அது பராமரிக்கவில்லை. இந்த 2 கால்வாய்களும் சீரமைப்பது, இப்படி முழுமையாக இதை செய்தால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள், அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏரிகள் பலனடையும். அதே போல நிலத்தடி நீர்மட்டம் வரும், விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் இதை செய்வதில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், முறையான மேற்பார்வையிட வேண்டும். விவசாயிகளை ஒத்துழைப்போடு, விவசாயிகளுடைய பங்களிப்போடு இதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். அப்படி முடிக்காவிட்டால் இது மறுபடியும் ஊழலுக்கான வருவாய் தேடுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த திட்டம் நிறைவேறினால் இந்த மாவட்டத்தில் வறட்சி பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஒரு 2 போக பாசனத்துக்கு பயன் ஏற்படும், குடிநீர் ஆதாரத்துக்கு பெருமளவு பயன்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விவசாயிகளோட முழு ஒத்துழைப்போட இந்த
கோபிநாத், தொடர்ந்து பேசலாம். இந்த விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இரு மாவட்டங்களிலும் நந்தன் கால்வாய் திட்டம் என்பது விவசாயிகளின் மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இது வெறும் கால்வாயாக பார்க்காமல் ஏரிகளுக்கான இணைப்பு கால்வாயாகவும் விவசாயிகளால் இது பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கால்வாய் சீரமைக்கும் பணி என்பது ஒரு கட்டமாக இருந்தாலும் இந்த கால்வாயில் நீர் வருவதற்கான நீர் ஆதாரங்களை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களின் நிலை என்பது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பல தகவல்களை பார்க்கலாம். நந்தன் கால்வாய் திட்ட பணிகள் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது? விவசாயிகளுக்கான தேவை என்பது இந்த நந்தன் கால்வாய் மூலம் எந்த மாதிரியான தேவைகள் இருக்கிறது? இப்பொழுது இந்த கால்வாயை சீரமைப்பதற்கான பணிகள் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் என்ன மாதிரியான சிக்கல்களில் விவசாயிகள் தவிக்கிறார்கள் என்பது பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு புருஷோத்தமன், இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள், ஒரு விவசாயி சொன்னாரு, இந்த கால்வாயை சீரமைக்கிறது ஒரு பணியாக இருந்தாலும் அந்த கால்வாயில் நீர் வருவதற்கான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். நீர் ஆதாரங்களை இன்னைக்கு எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இந்த இரண்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீர் ஆதாரங்கள் என்பது எப்படி இருக்கிறது? நீர் ஆதாரங்கள் என்பது இந்த மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் ஏறக்குறைய 3,65,000 பாசன கிணறுகள், குடிநீர் கிணறுகள் இருக்கு. அதுபோல திருவண்ணாமலையில 2,15,000 பாசன கிணறுகள், குடிநீர் கிணறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய இந்த 2 மாவட்டங்கள்லயும் ஒரு 4 லட்சம் குளங்கள், கண்மாய்கள் இருக்கிறது. இந்த நந்தன் கால்வாய்க்கான நீர் ஆதாரங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நீர் ஆதாரங்கள்ன்றது ஒரு துறிஞ்சலாறு உபரி நீர் தான் வர்றது இது. ஆகவே நமக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் தென்பெண்ணையாறு பாலாறு இணைப்பு திட்டம் பண்ணணும். இப்போ இதிலிருந்து சாத்தனூர் அணையிலிருந்து கல்லாவிலிருந்து கிருஷ்ணகிரி இதுவரை இணைப்பு இருக்கிறது. இப்ப கிருஷ்ணகிரி அணைக்கு தண்ணீர் வர வேண்டும் என்றால் இந்த மேட்டூர் டேம்ல உபரி தண்ணீர் ஒரு சில காலங்களில் 20 TMC தண்ணீர் அளவு வீணாக போகும்பொழுது இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர், மேட்டூர் டேம்ல 60-65 கிலோமீட்டர்ல ஒகேனக்கல் இருந்து, அங்கிருந்து நிலச்சரிவு மட்ட அடிப்படையில் கால்வாய் வெட்டி இந்த கிருஷ்ணகிரி அணையா கூட இணைக்கணும். கிருஷ்ணகிரி அணையா கூட இணைச்சிட்ட பிறகு அங்கிருந்து வழக்கமா அங்கிருந்து இப்ப ஏற்கனவே வந்து பார்த்தா இந்த தென்பெண்ணையாறு கிருஷ்ணகிரியில இருந்து கல்லாவி வழியாக பாம்பாறு அணை, அங்கிருந்து சாத்தனூர் வருது, சாத்தனூர்ல இருந்து திருக்கோவிலூர் ஏழை வருது இந்த தென்பெண்ணையாறு. ஆகவே இந்த தென்பெண்ணையாறு பாலாறு இணைப்பு, பாலாறு என்பது வந்து பார்த்தாக்க இப்ப பாலாறு என்பதற்கு முன்பு இந்த மேட்டூர் அணை, காவிரி அணை இணைக்க வேண்டும். உபரி தண்ணீர் 20 TMC போடும்போது ஒகேனக்கல் இருந்து நேரடியாக கிருஷ்ணகிரி டேமுக்கு இணைக்க வேண்டும். இணைத்த பிறகு அங்கிருந்து வழக்கமா அந்த தென்பெண்ணையாறு வருகிறது. சொல்வது உபரி நீரை இணைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அது எல்லாமே இணைத்து விட்ட பிறகும் கூட அந்த உபரி நீர் வரக்கூடிய வழிகள் என்பது எப்படி இருக்கிறது? அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பல இடங்கள்ல இருக்கு. அந்த வழிகள் என்பது சரியாக இருக்கிறதா? ஆக்கிரமிப்பு என்பது தமிழ்நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பு வந்து பார்த்தாங்க, அகற்றுவதில் வந்து பார்த்தாங்க வருவாய்த்துறையும் பொதுப்பணித்துறையும் வந்து அலட்சியம் காட்டுற காரணத்தாலதான் வந்து பார்த்தா இந்த மாவட்டத்தினுடைய இயல்பான மழை அளவு விழுப்புரம் மாவட்டத்துக்கு 1084 மில்லிமீட்டர் இயல்பான மழை அளவு. கடந்த 2011-12 1100 மில்லிமீட்டர் பெய்தும் ஏரி குளம்புகள்ல வந்து பார்த்தா 60% தான் நிரம்பிச்சு. ஏன்னா ஆக்கிரமிப்புகள் வந்து வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு இருக்குது. அதனாலதான் வந்து பார்த்தாங்க ஆக்கிரமிப்பு அகற்றல் நிறுத்தல் வந்து பார்த்தாங்க பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து நடவடிக்கை எடுக்கல. ஆகவே 11-12 ஆண்டுகள்ல இயல்பான மழை அளவை காட்டிலும் 100 மில்லிமீட்டர் விழுப்புரத்துல பெஞ்சது, திருவண்ணாமலை பெஞ்சது. ஆனா ஏரிகள் ஏன் நிரம்பலனா அங்கங்க வந்து தடைகள் இருக்குது. கால்வாயை சீரமைப்பு பணிகள் முடிந்த பொழுதும் கூட இந்த வரத்து கால்வாயை தூர் வாரவில்லை அப்படின்னா இந்த திட்டமே வந்து முழுமையடைவதற்கான காரணம் பாசன ஆதாரம் என்பது வரத்து கால்வாய்கள் ஒரு தடை அகற்றினாதான் வந்து பண்ண முடியும். அதற்கான பணிகள் ஏதாவது அதற்கான பணிகள் இல்லவே இல்லை. பல முறை இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைத்தீர் கூட்டத்திலையும் திருவண்ணாமலை சொல்றேன். ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல வந்து பார்த்தா வருவாய்த்துறையும் பொதுப்பணித்துறையும் மெத்தன போக்கு காட்டுறதால வர தென்மேற்கு பருவமழை இப்போ வந்து தொடங்க போகுது. அப்ப அதிகாரிகள் என்கிறவர்கள் வந்து கடமைக்காக அவர்களுடைய கடமைக்காக பணி செய்ததாலதான் வந்து பார்த்தாங்க வந்து நீர் வரத்து வந்து பார்த்தாங்க இவ்வளவு வந்து கூடுதலா பேஞ்சு வந்து பார்த்தா நிலத்தடி நீர் சேமிக்க தவறிட்டாங்க. இந்த நிலத்தடி நீர் சேர்க்கறதுக்காக 2007-2009 ஆண்டு காலத்துல திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 86,000 பாசன கிணறுகளுக்கு மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புக்காக 4,000 ரூபாய், சிறு குறு விவசாயிகளுக்கும் பெரு விவசாயிகளுக்கும் 2,000 ரூபாய் மானியம் தந்தாங்க. கடைசியில தகவல் அறியும் சட்டத்தில் பார்க்கும்போது இந்த 86,000 பேர் கொடுத்துட்டு அதிகாரிகள் செய்த வந்து பார்த்தாக்க ஒரு நிர்வாக செயல்பாடு காரணம் 176 பேர் தான் கட்டமைப்பு பண்ணான். ஆகவே கடந்த காலங்களில் மழைநீர் சேமிப்பு குறித்து வந்து பார்த்தா விட்டாங்க. இப்ப தமிழக அரசு கட்டிடங்கள்
பொது இடங்கள்ல பொது கட்டடத்துல வந்து பார்த்தாக்கா மழைநீர் சேமிப்பு நல்ல விஷயம். மழைநீர் சேமிப்பதில் வந்து பார்த்தா அக்கறை காட்ட வேண்டும். ஆக்கிரமிப்பு கட்டத்தில் வந்து தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இப்ப எங்களுக்கு வந்து பார்த்தாக்கா வேளாண் துறை அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்காரு. அவர் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தலையிட வேண்டும் என்று கோரிக்கையும் வந்து தமிழக விவசாய சங்கம் சார்பாக அரசுக்கு முன்வைக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு புருஷோத்தமன், களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் பேசலாம். கோபிநாத், இப்போ நந்தன் கால்வாய்க்கு நீர் வரக்கூடிய வரத்து கால்வாய்களையும் ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கு, அதை அகற்றுவதற்கு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கால்வாய் திட்டம் முடிக்கப்பட்டாலும் கூட வரத்து கால்வாயில ஆக்கிரமிப்புகள் இருந்தால் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. இது பற்றி அதிகாரிகளிடம் சொன்னாங்களா? அதிகாரிகள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க? ஹேமா, இப்ப இந்த வரத்து கால்வாயில வந்து ஆக்கிரமிப்பு என்பது வந்து நீண்ட நாட்கள் இருந்து வருது. இது குறித்து வந்து விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் ஏராளமான கோரிக்கைகளை வந்து மாவட்ட ஆட்சியர் வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அதிகாரிகள் இதுல முழுக்க முழுக்க மெத்தன காமிச்சுதான் சொல்லலாம். இப்ப இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமை அடைந்தாலும் இந்த வரத்து கால்வாய்களை சீரமைச்சால் மட்டுமே இந்த திட்டம் முழுமையாக வெற்றி பெறும் என்பது வந்து விவசாயிகளோட கருத்தா இருக்கு. இது குறித்து அதிகாரிகள்கிட்ட கேட்டபோது அதிகாரிகள் வந்து நந்தன் கால்வாயை சீரமைக்கிறதுக்கான பணி மட்டும் நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது குறித்து அடுத்த கட்டமாக பணிகள் நடைபெறுமா என்பது குறித்து அதிகாரிகள் மட்டும் எந்த தகவலும் சொல்லலையமா. கால்வாயை சீரமைக்கும் பணிகளை வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பருக்குள்ள இந்த திட்டத்தை முடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி பாக்குறீங்க திட்டம்? இப்போதைய நிலைமைக்கு வந்து இது குறைஞ்சபட்சம் ஒரு 60 ஆண்டுகளாக இது கிணத்தில் போட்ட கல்வு மாதிரி கிடக்குது. இருந்த போதும் இந்த நிலையில் நமது விழுப்புரம் மாவட்டத்தில் அதோடு மட்டுமல்ல இந்த மண்ணைச் சேர்ந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் இது முழுமையாக முடிப்பார் என்று நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. கோபிநாத், இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க. இப்போ இந்த விஷயங்கள்ல உடனடியா என்ன விஷயம் பண்ணணும், அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்க கிட்ட கேளுங்க. இந்த நந்தன் கால்வாய் திட்டத்துல உங்களோட கோரிக்கைகள் என்ன, இப்ப பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு, உங்களோட விவசாயிகளோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறத சொல்லுங்க. சரி, வணக்கங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்னுடைய விவசாயிகள் வந்து தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அது வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்து வந்து நம்முடைய வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து ராமமூர்த்தி அவருக்கு மட்டும்தான், வேற யாருமே எனக்கு கிடையாது. என்னுடைய நிலைமை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் யாருமே செய்வே இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட்ல. உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப வந்து தண்ணி இல்லாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஓகே சார். அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓகே கோபிநாத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பொறுத்தவரை இதற்கான சீரமைப்பு பணிகள் என்பது பல ஆண்டுகளாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடமிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் ஆட்சி மாறினாலும் கூட காட்சி மாறவில்லை என்கின்ற ஒரு செயலுக்கேற்ப கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது உலக வங்கியிடமிருந்து நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் 14 கோடி ரூபாய் இங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சீரமைப்பு பணிக்காக. ஆனால் இங்கு சீரமைப்பு பணி மட்டுமல்லாமல் பராமரிப்பு பணிதான் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது. சீரமைப்பு என்பதற்கான எந்த ஒரு பணியும் இங்கே நடைபெறவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சீரமைப்பு பணி என்பொழுது இந்த பல்வேறு விதமான பாலங்கள் மற்றும் குறுக்கு வாய்க்கால்கள் ஆகியவை கட்டப்பட வேண்டும். ஆனால் அதற்கான பணிகள் என்பது தொடங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதில் அரசு தலையிட்டு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த கால்வாயில் நீர் வருவதற்கான வரத்து கால்வாய்களில் ஆக்கிரமிப்பு அதிகமாகவே காணப்படுகிறது. முதலில் அந்த வரத்து கால்வாய்களில் இருக்கின்ற ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு இதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே கனவாகவே இந்த பகுதி விவசாயிகளுக்கு இருந்து வருகிறது. இந்த திட்டம் நனவாக வேண்டும். அப்படி நனவானால் 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெறும். அதே நேரத்தில்
54 கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டமும் உயரம் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் உடனடியாக ஒரு தீர்வை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்திற்கும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு புருஷோத்தமன் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருக்கிறோம்.